அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. நம்ம பணக்காரன் ஆக போகிறோம் அப்படின்னா, வீட்டில் செல்வம் சேரப்போகுது அப்படின்னா, சில அறிகுறிகளை வைத்து தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னா அதில் மாற்றுக்கருத்தே இல்லை. பொதுவாகவே பணம் சேரணும் அப்படின்னா கடின உழைப்பு இருக்கணும். அந்த உழைப்பு நேர்மையான வகையில் இருக்கும்போது வீட்டில் பணம் தங்கும், அதில் மாற்றுக்கருத்து இல்லை. நம்ம எவ்வளவு தான் சம்பாதிச்சாலும், நல்ல முறையிலே சம்பாதிச்சாலும் பணம் சில பேர்த்துக்கு கையில் நிற்காது. அதெல்லாம் பல காரணங்களால் போயிடும். அதையும் மீறி நம்ம வீட்டில் அந்த பணம் சேரப்போகுது அப்படின்னா நம்முடைய மனநிலை அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த பணம் அதிகமாக சேரப்போகும்போது மனம் ஒரு தெளிவான நிலையில் இருக்கும். வீட்டில் பணத்தை சேர்த்து வைக்க போகிறோம் அல்லது ஏதாச்சும் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம், வீட்டில் அது பெருக போகுது, இந்த மாதிரி விரைய செலவுகள் எல்லாம் இல்லாமல் குறைய போகுது அப்படின்னா மனம் தெளிவாக இருக்கும், அமைதியாக இருக்கும். நம்ம வளர போகிறோம் அப்படிங்கிறதுல ஆணித்தனமான நம்பிக்கை உடையதாக இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. அது பெரிய அறிகுறியாக நீங்கள் எடுத்துக்கலாம். நம்ம பேசுகிறதுல எதிர்மறையான வார்த்தைகள் எதுவுமே இல்லாமல் இருக்கும். இல்லை, தரித்திரம், சனி பகவானுடைய பெயர், இது மாதிரி எதிர்மறை சொற்களாக பேசிக்கிட்டு இருந்திருப்போம். திடீர்னு அந்த வார்த்தைகள் எதுவுமே நம்ம வாக்கிலிருந்து பிரியாமல் நல்ல வார்த்தைகளாக வேண்டும், நடக்கும், அந்த மாதிரி நேர்மறை ஆற்றல் உள்ள வார்த்தைகளை அதிகமாக பயன்படுத்த ஆரம்பித்திருப்பீர்கள். அதுவே பெரிய சகுனம்தான். அதே போல் வீட்டில் பள்ளி இருக்கும். சில பேர்த்து வீட்டில் பேசாது, சில பேர்த்து வீட்டில் பள்ளியே இருக்காது. அந்த பள்ளி இருக்கிறது அப்படிங்கிறதே நல்ல சகுனம். அதுலேயும் வீட்டில் பள்ளி பேசுது அப்படிங்கும்போது கண்டிப்பாக அது ஒரு சுபமான சகுனமாகத்தான் இருக்கும். அதே போல் பறவைகள் இருக்கு இல்லையா, ஏதேனும் ஒரு விலை உயர்ந்த பொருட்களை தூக்கி நம்ம வீட்டு வாசல்லையோ மாடியிலையோ போட்டுட்டு போகுது அப்படிங்கும்போது கண்டிப்பாக அது ஒரு சுப சகுனம் தான். வீட்டில் பணம் சேரப்போகுது அப்படிங்கிறத நமக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு சகுனமாகவே அது இருக்கும். அதே போல் நிறைய ஆன்மீகவாதிகளின் தொடர்பு அப்படிங்கிறது, அவர்களுடைய கருத்துக்கள் அப்படிங்கிறது நம்மை அடையும். மனம் நேர்மறையான எண்ணங்களை உண்டாக்கும். இது எல்லாமே நம்ம வளரப்போகிறோம், நம்ம வளர்ச்சி ரொம்ப அருகாமையில் வந்துருச்சு அப்படிங்கிறத உணர்த்தக்கூடியதாக இருக்கும். பசுமாடு இருக்கு இல்லையா, அது லக்ஷ்மி கடாட்சம் உடையதாக கருதப்படும். பசுமாடு வீட்டுக்குள்ளே வர்றது, அதுவும் மாடும் கண்ணுக்குட்டியுமா வருதுன்னா என்ன பண்ணுவோம், நம்ம வீடு பால் காய்ச்சறப்ப கூட்டிகிட்டு வந்திருப்போம். அது போக சாதாரணமாக வாசல் வழியாக ஒரு மாடு நடந்து போகுது அப்படிங்கும்போது காலை நேரத்தில் உங்கள் வாசல் படிக்குள்ளே காலை எடுத்து வைக்கிறதுனாலே வீட்டில் நேர்மறையாற்றல் அதிகமாகிடுச்சு அப்படிங்கிறத உணர்ந்துக்கலாம். அந்த காலகட்டத்தில் நம்ம வீட்டில் அந்த செல்வம் சேரப்போகுது அப்படிங்கிறதையும் உணர்ந்துக்கலாம். அதே போல் வீட்டில் எப்போதுமே ஒரு நறுமணம் வீசி கொண்டு இருக்கும். இப்போ தரித்திரம் பிடிச்சிருக்கு அப்படின்னா வீட்டில் வாடை வீசும். அதே ஒரு நல்ல ஆற்றல் வீட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்னா அது ஒரு நறுமணம் வீசும். அதுவே ஒரு சுபசகுணமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். வீட்டில் வளர்க்கக்கூடிய செடிகள் குறிப்பாக பார்த்திங்கன்னா ரொம்ப பசுமையாக இருக்கும், காஞ்சு போகாமல் நல்ல தளதளன்னு இருக்கும். அப்படி இருக்குது அப்படின்னாலே வீட்டை சுற்றி நேர்மறை ஆற்றல் இருக்கிறது என்ற அர்த்தம். அதே போல் வீட்டிலே செல்வம் குடிக்கொள்ளப் போகிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம். திடீர்னு எங்கேயாச்சும் போகும்போது வரும்போது நமக்கு அதிர்ஷ்டவசமாக சில்லறை காசுகள் கிடைக்கிறது அப்படிங்கும் போது அது ஒரு அறிகுறியாக சொல்வதுண்டு. ஆனால் தெளிவாக தெரிஞ்சுக்குங்க, முச்சந்தியில் அல்லது நார்ச்சந்தியிலேருந்து கிடைக்குது அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அதை தவிர்த்துறது தான் நல்லது அப்படிங்கிறதையும் மனசில் வச்சுக்குங்க. அதே போல் காலையில் எந்திரிச்சதுமே கோவில் மணி ஓசை கேட்கிறது, அதே போல் சங்குநாதம், மெல்லிய சங்குநாதம் கேட்கிறது அப்படிங்கும் போதும் அது ரொம்ப சுபசகுணமாகவே கருதப்படும். இன்னும் லக்ஷ்மி கடாட்சம் பொருந்திய அந்த உயிரினங்கள் வீட்டிற்கு வருவதும் சகுனமாக கருதப்படும். சரி, இப்போ லக்ஷ்மி கடாட்சம், பணம் சேரப்போகிறது, இதையெல்லாம் பார்த்துட்டோம். உண்மையாலுமே லக்ஷ்மி கடாட்சம் அப்படின்னா என்ன, வீட்டில் பணம் மட்டும் சேர்வதா அப்படின்னு கேட்டால் தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. பணம் மட்டும் சேர்வதல்ல, உடல் நலம் அப்படிங்கிறது மேம்பட்டு இருத்தல் வேண்டும். எவ்வளவுதான் கோடி கோடியாக நம்ம சேர்த்து வச்சாலும் உடல் நலம் நலிவுற்றது அப்படின்னா நீங்கள் சேர்த்து வச்ச எல்லா பொருளும் கரைந்து போகும். அதனால் உடல் நலம் நன்றாக இருக்கணும். வீட்டில் அமைதி மற்றும் மகிழ்ச்சி கொண்டு இருக்கும். அது ரொம்ப தேவையான ஒரு விஷயமும் கூட. அது இல்லாத இடத்திலே பணம் அப்படிங்கிறது இருக்காது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. அதே போல் வீட்டிலே சிரிப்பு சத்தம்,
ஒரு வீட்டில் வந்து மகிழ்ச்சியாக சிரிப்போடு பேசுகிறார்கள் அப்படின்னா அங்கே தான் உண்மையாகவே மகாலட்சுமி தேவி வாசம் செய்கிறார்கள் அப்படிங்கிறத நீங்கள் அர்த்தம் கொள்ள வேண்டுமே தவிர, நம் பணம் சேர்ந்து விட்டால் நம் பணக்காரர்கள் அல்ல. பணம் சேர்ந்தாலும் அதை பகிர்ந்து கொடுக்க தெரிந்தவர்கள், மற்றவர்களுடன் அன்பாக பழக தெரிந்தவர்கள் தான் உண்மையாகவே மகாலட்சுமியின் ஆசியை பெற்றவர்கள் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு உடன்பாடு இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை உங்களுக்கு மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள், லைக் பண்ணிவிடுங்க. இது குறித்த கமெண்ட்டை கீழே பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.